அப்படிப்பட்ட இருந்தால் பரவாயில்லை. அதனால நல்ல முறையில் மகா காளி அம்மனுடைய அருளாட்சியோடு இருந்தால் நல்ல அறிவு கிடைக்கும், தெளிவு கிடைக்கும், வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், இறந்தாலும் கிடைக்கும். அப்படி என்ற காலத்தால எல்லாம் கூடி ஒன்றாக கூடி அருளை சொல்ல வேண்டிய இரண்டாவது இரவு. இந்த இரண்டாவது இரவிலே நடத்தக்கூடிய நாடகம் என்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் சிவ பூஜை என்று சொல்லக்கூடிய அர்ஜுனன் குறவஞ்சி. ஆமா, அர்ஜுன குறவஞ்சி என்று சொல்லக்கூடிய மின்னலி சிவ பூஜை பாரதத்தில் ஒரு பாகமாக வழங்கக்கூடிய இந்த மின்னலி சிவ பூஜை என்று சொல்லக்கூடிய நாடகத்தை நடத்த முன் வந்துள்ளோம். நாடகத்தில் எந்த விதமான குறை குற்றவாளிகள் இருந்தாலும் ராத்திரி எப்படி இருந்து ஆதரவு கொடுத்தீங்களே ரொம்ப சந்தோஷம். எந்த விதமான சத்தம் எந்த ஊருக்கு போனாலும் இந்த மாதிரி ஒரு அமைதி கிடைக்காது. ஒரு நல்ல விட்டுட்டு போறது காலிகிட்ட. அதனால அப்படிப்பட்ட இந்த நல்ல இடத்துல இரண்டாவது இரவு ஆடுவதற்கு நம்ம சந்தோஷமா இருக்கும். அதனால இந்த இரவு இந்த நாடகத்தை ஆடுவதற்கு மட்டுமல்ல, 2 இரவு நாடகம் ஆடுவதற்காக வாய்ப்பு கொடுத்த அந்த கலியமூர்த்தி ஐயா அவர்கள் மகா காளியம்முடைய உபாசகர். அப்படிப்பட்ட கலியமூர்த்தி ஐயா அவர்கள் அந்த காளியம்முடைய அருளை பெற்று அவர் மூலமாக இந்த ஜனங்களுக்கு மக்களுக்கெல்லாம் ஒரு மக்களாக அருளை கொடுத்து பலன் தர வேண்டும் என்று அந்த அம்மாவை வேண்டி அந்த ஐயனுடைய அந்த தொழில் அந்த மறந்து கொண்டே போக வேண்டும் என்று அம்மனை பிரார்த்திக்கிட்டு இரண்டாவது ராத்திரி அந்த நாடகத்தை நடத்த அந்த அப்படி இருக்கக்கூடிய இந்த மின்னலி சிவபதி சொல்லக்கூடிய நாடகத்தில் தங்கியோர் ஆகிய பாண்டவரில் மூத்தவர் தர்ம நந்தனர் உருவாகிறார். அவரை கொண்டு நாடகம் தொடரும்.
வள்ளுவர் எழுதி வச்சுக்கிறாரு, உனக்குன்னு யாகாவராயின நாகாக்க காவாக்கால் சோகாப்ப சொல்லிருக்கப்பட்டு எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் தன்னுடைய நாவ அடக்கி பேசணும். நாவ அடக்கல்னா இப்ப வாங்கின காலகாரங்கிட்ட வாங்கின இது தேவையான ஒன்னு தொண்டை கட்டி நிக்குது. உண்மையில சொல்றேன், உடம்பு சரியில்ல, ஊசி போட்டு வந்து ஆட்ட ஆடுறேன். ஏன் கத்தி நிக்கிறீங்க? அதெல்லாம் பொதிக்கு உடம்பு எனக்கு சபையை பார்த்தியா? ஐயா சபையை பார்த்து கேக்குறேன். மகாலட்சுமி கணேச சபை, திருவாகிய மகாலட்சுமி கூடிய சபை. ஆமா தம்பி, தான் அதிக சூரனாக இருந்தாலும் பின்னணின் தனசாகரங்கள் வேண்டும். நீ எப்படியாற்பட்ட வீராதி வீரனா இருந்தாலும் உனக்கு பின்னாடி பக்கப்பலங்கள் இருக்கு. கணக்கற்ற வித்துவானா இருந்தாலும் ஒரு கற்றாரை நட்ட வேண்டும். நீ அம்மா தெரிஞ்சுக்கிட்டாலும் எனக்கு கோயிலாக ஒரு கட்டி வாங்கி விஷயத்தை சுடர் விளக்காகின நல்லா விளக்கிட ஒரு தூண்டுகோல் வேண்டும். தூண்டுகோல் ஒன்று வேண்டும். ஒரு விளக்கு எரியுதுன்னா அதுக்கு ஒரு தூண்டுகோல் இருக்கு. அந்த தூண்டுகோல் இருந்தாதான் அந்த விளக்கு எரியும். கிணக்கின்ற சங்கீத சாமர்த்தியக்காரனா இருந்தாலும் ஒரு துதி கூட்ட ஒருவர் வேண்டும். துதி கூட்ட ஒருவர் வேண்டும். அம்மா தான் பாடலாம், எவ்வளவோ ஆடலாம், இருந்தாலும் நமக்கு சுதை கூற்றவும் ஒருவர் இருக்கணுமே. நம்ம பிரகாசம் அவன் இருந்தாதான் நம்ம நாடகம் ஈடுபடும். சுதை கூற்றவும் இருக்கணும். அப்புறமாக எனக்கு அள்ளு பகலாறுவதனாகி நேரமும் என்னுடைய அருகாமையில் இருந்து கொண்டு எந்த நேரமும் எனக்கு தூண்டுதலாக இருக்கு. சுடர் விளக்கு போல் தூண்டுதலா இருக்கிறவாறு உனக்கு வணக்கம் தெரிவிக்கின்றேன். சுகசாமா இருப்பாய் என்று பார்த்துக்கிறேன். ஆம்பளை பையனா கொடுக்குறான். கொடுக்க மாட்டான். உனக்கு வரவேற்பு கொடுத்துருப்பான். ஏதோ உன்னை வச்சு நான் போய்க்கிறேன், என்ன வச்சு நீ படிப்ப வாடான்னு வரவேற்பு லெட்டர் தான் கொடுத்துருப்பான். லவ் லெட்டர் அவன் கொடுப்பான். அவனுக்கு எத்தனையோ பேர் லவ் லெட்டர் கொடுத்துக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்தில் நடத்தக்கூடிய நாடகத்திற்கு என்ன அதிகமா பேசக்கூடாது. நடத்த வேண்டிய நாடகத்திற்கு கதாநாயகனாக என் நாட்டுக்கு அரசன் யாருடைய பிள்ளை ஏதாவது உனக்கு ஐயா யாரு எந்த ஊரு இன்னைக்கு ஒரு நாளைக்கு அப்படி சந்திரகுல பரம்பரை 32வது தலைமுறை. 36 கூட சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சது 32வது தலைமுறை. 32வது தலைமுறை பாண்ட மகாராஜனுக்கும் குத்தி மாத்திரைக்கும் ஐவராஜாக்கள். அந்த ஐவராஜாக்களே முதலாக இந்த தர்மநந்தன் நான் பிறந்தேன். தர்மநந்தன் நான் பிறந்த நேரம் எப்படி ஏற்பட்ட நேரம் தெரியுமா? அது திருமுறை முகத்தவாரா, அது திருமுறை முகத்தாளாரோ, அது தின தின கருணயோகா, தின தின கருணயோகா,
இவனாவது ஒரு கோலாட்சி ஒரு கோலாட்சி அது நவமேனு வழங்கும் செங்கோ அது நாளே ஆசீர்வாத தரித்தன இந்த அச்சனாபுரி பட்டணத்தை எங்க பெரியப்பா திருதராட்டின ஆண்டு கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் எங்க அப்பாவாகிய பாண்டு மகாராஜன் இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது குடிமக்கள் ஓடி வந்து பலவிலங்கு தொல்லை என்று முறையிட்டார்கள். அவர்கள் துயரத்தை தீர்ப்பதற்கு எங்க அப்பா 2 மனைவிகளை அழைத்துக் கொண்டு கானகத்துக்கு வேட்டைக்கு சென்றார். வேட்டைக்கு சென்ற நேரத்தில் அமுதங்க முனிவர் ஆசிரமம், சிறங்கி பத்தினி அம்மையார் ஆசிரமம், அமுதங்க முனிவர் ஆசிரமத்திலே யமதர்மனுடைய அம்சத்தால் இந்த தர்மனந்தன நான் பிறந்தேன். ஆமா, யமதர்மனுடைய அம்சத்தால். அதுக்குதான் எனக்கு பூலோக தர்மர்னு பேரு. இந்த யமதர்மனுடைய அம்சத்தால் பிறந்தேன். எனக்கு பின்னாடி என் தம்பியாக விமஜனன் வாயுதேவன் அம்சத்தால் பிறந்தான். என் தம்பியாக அர்ஜுனன் இந்திரதேவனுடைய அம்சத்தால் பிறந்தான். அஸ்வினி தேவன் அம்சத்தால் நகுல சகோதரர் பிறந்தார்கள். 5 ராஜாக்கள் பாண்டு மகாராஜனுக்கும் குந்தி மாத்திரைக்கும் 5 ராஜாக்கள் பிறந்தோம். நாங்கள் 5 ராஜாக்கள் பிறந்தோமே, நாங்கள் எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா? நாங்கள் ராஜாக்கள் 2 தாய் பிள்ளைகளா இருந்தாலும் ஒரு தாய் பிள்ளைகள் போல் ஒற்றுமையாக வாழக்கூடிய புத்திகளுக்கு ஒற்றுமைகள் வரும். ஆனா எங்களுக்கு தாயாதிகள் யார் தெரியுமா? திருதராட்டினருக்கும் காந்தாரிக்கும் பிறந்தவர்கள் கௌரவர்கள் 100 பேர்கள். 100 பேர். ஆமாண்டா, 100 பேர்கள். நாங்கள் 5 ராஜாக்கள், பார்த்தவர்கள் 5 ராஜாக்கள், கௌரவர்கள் 100 பேர். சின்ன பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க. சின்ன பிள்ளைங்க அப்படிதான் இருக்க கேட்கிறவங்க கேட்பாங்க. கௌரவர்கள் 100 பேர், பாண்டவர்கள் 5 ராஜாக்கள், 105 பிள்ளைகளும் பாடசாலைக்கு சென்றோம். பாடசாலையிலே நாங்கள் கல்வி பயின்று வரும் நேரத்திலே எங்களுக்கும் பாண்டவருக்கும் கௌரவருக்கும் விகடக்குறாரம் ஏற்பட்டது. விகடக்குறாரம் ஏற்பட்டு பாவியாகிய துரியோதனன் எங்கள் 5 ராஜாக்களை அழிப்பதற்காக 5 ராஜாக்களை அழிப்பதற்காக எத்தனையோ சதிகள் செய்தான். உண்ணக்கூடிய உணவிலே விஷத்தை கலந்தான். நடக்கின்ற வயதில் லட்சமுள்ள நாட்டினான். படுக்கின்ற வயதில் பாம்புகளை விட்டான். எதற்காக? இந்த உலகத்தை அவன் ஒருவனே ஆள்வதற்காக, இந்த அத்தினாபுரி அவன் ஒருவனே ஆள்வதற்காக. அப்படி என்று எத்தனையோ சதிகள் செய்தான். அவனுடைய சதியிலிருந்து நாங்கள் தேவாம்சத்தில் பிறந்தவர்கள். எங்களுக்கு சாகு என்பது வரவில்லை. அப்படி இருந்தாலும் அதோடு விட்டானா அவன் அரக்கும் மாளிகை கட்டி நெருப்புக்கு விரோதமான ஒரு அரக்கு மாளிகை ஏற்படுத்தி எங்கள் 5 ராஜாக்களை குடிபோக செய்து அவனுடைய முதல் மந்திரியாகிய புரோசனை விட்டு கொடுத்த செய்தான். அந்த அரக்கு மாளிகையிலே நாங்கள் தப்பித்து இடும்பாவரம் சென்றோம், இடும்பரை கொன்றோம், பிறகு 300 மங்கலம் சென்றோம், பக்காசுரனை வென்றோம், பிறகு பாஞ்சால தேசம் சென்றோம், பாஞ்சாலை மணந்தோம்.
யாகம் கேட்டோம். அவன் எப்படியாற்பட்ட நாட்டை கொடுத்தான்? பள்ளியாஸ்திராபடி என்று சொல்லக்கூடிய ஈச்சங்காடு, சுண்ணாம்பு மேடு அதை கொடுத்தாங்க. நாங்க தேவாம்சத்தில் பிறந்தவர்கள். அந்த ஈச்சங்காட்டிலே நாங்கள் கால் வைத்து இந்திர பிரதேசமாக ஆக்கினோம். அத்திராபடி 66,000 வீதி என்றால் இந்திர பிரதேசம் 86,000 வீதியாக கேள்வதக்கிய நாடாக ஆண்டு கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்திலே எங்கள் தந்தையாகிய பாண்டு மகாராஜனுக்கு சுயவர வேள்வி செய்தோம். அந்த சுயவர வேள்வியிலே துரியோதனன் கலந்து கொண்டான். துரியோதனன் கலந்து கொண்டு பொறாமை ஏற்பட்டு சாம்ராஜ்ய பட்டத்தை பெற்று விட்டான் தர்மனந்தன். பொறாமை ஏற்பட்டு அவன் நயமாக அத்திராபுரி அடைத்து என்ன செய்தான் தெரியுமா? அவன் பகடையாடி நாடு நகரங்களை பறித்துக் கொண்டு கானகம் போராட்ட மாசம் கழித்து வந்தால் பங்குக்குரிய நாடு தருவேன் அப்படி என்று அவன் வார்த்தையை சிறமேற்கொண்டு பெரியோர்கள் வார்த்தையை சிறமேற்கொண்டு நாங்கள் கானகம் என்று 12 வருடத்தை 12 நாளாக கழித்து பிறகு எங்க வந்து அடைந்தோம்? இதோ மச்ச தேசத்தில் விளாடுடைய மச்ச தேசம் என்று விளாடுடைய மச்ச தேசத்திலே விளாடனால் கொடுக்கப்பட்ட உபலாயப்பட்டணம், விளாடனால் கொடுக்கப்பட்ட சீதனமாய் கொடுக்கப்பட்ட உபலாயப்பட்டணத்தில் இருக்கிறோம். சீரஞ்சிறப்புடனே உபலாயப்பட்டிருக்கும் சிவபெருமான கோரி என் தம்பியாக அர்ஜுனன் தவத்தை புரிந்து பாசுபதங்களையும் சிகமுகவாளையும் பெற்று வந்திருக்கிறான். அங்க எந்த குறைபாடு இல்லாமல் சுகர்ச்சியாக இருக்கிறோம். உபலாயப்பட்டினத்தில் என் மனைவியாகிய பாஞ்சால் அழைத்து அன்னவர் எடுத்து உரையாட வேண்டும். சீக்கிரம்
ஐயா வணக்கம். சபையை பார்த்தீர்களா? எப்பேற்பட்ட சபை? மகாலட்சுமி சபை. திருவாகிய மகாலட்சுமி சபை. சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். ஏய் சத்தம் வர மாதிரி தான் அப்படியே சடி போடுங்க. சபையாக வருகின்ற பொழுது என்ன உற்றுநோக்கி பார்த்தார். என்னுடைய விளக்கம் ஏதாவது உனக்கு தெரிகிறதா? அம்மா எனக்கு தெரிந்தாலும் மக்களுக்கு தெரிய முடியுமா? அவன் விளக்கத்தை காட்டியம்மா. என் தாயார் தந்தையார் நாடு ஏது நகரம் ஏது அப்படி என்ற விளக்கம் உனக்கு தேவை. ஆமாமா. ஏற்கனவே காலத்திலே பாஞ்சால மன்னனும் துரோணராக மற்றொரு அக்கினி கோத்திர முனிவரிடத்திலே கல்வி சாலைகளை பயின்று வந்தார்களா? ஆமாமா. அப்படி பாடசாலையிலே பள்ளித்து வருகின்ற நேரத்தில துரோணராகப்பட்டவர் நல்ல முறையிலே கல்விகளை பயின்று கொண்டார். பயின்று கொண்டார். என் தந்தையா இருக்கும்படியான பாஞ்சால மன்னனுக்கு கல்வி என்பது ஏறவில்லை. அப்பொழுது பார்த்தார், ஐயா துரோணாச்சாரியே, உன்னை போலவே எனக்கும் இரண்டாவது குருவாக இருந்து கல்விகளை கற்றுத் தந்தால் நான் பிரதி காலத்திலே நாட்டை நான் ஆளுகின்ற நேரத்திலே என் நாட்டிலே உனக்கு நான் பாதி நாட்டை தருகிறேன். அப்படி என் தந்தையாகப்பட்ட பாஞ்சால மன்னன் துரோணாச்சாரியரிடத்திலே கேட்டாரா? அப்படி கேட்டவுடனே இரண்டாவது குருவாக இருந்து என் தந்தைக்கு நல்ல முறையிலே கல்விகளை போதித்து கொடுத்தாராம். அப்படி கல்விகளை பயின்ற பிறகு அவரவர் இதாசனம் சென்று விட்டார். எப்பா எப்பா சாமி அப்படி கொஞ்சம் பேச இருங்க, நான் சொல்றது என்னன்னு கேளுங்க. சும்மா கத்தினிக்கிறேன். எப்படி மாடா மாடா சும்மா கத்தினிக்கிறோம். நீ மாடு டபாலபான்னு பேசுனீங்க. அதன் பிறகு தொடராகப்பட்டவர் நல்ல முறையிலே இரண்டாவது முறையாக குருவாக இருந்து கல்விகளை பயின்று கொடுத்தாரா? பயின்ற பிறகு அவரவர் இதாசனம் சென்று விட்டார்கள். அப்படி சென்ற பிறகு துரோணராகப்பட்டவர் கிருபாச்சாரியுடைய தங்கை கிருபியை திருமணம் செய்தாரா? அப்படி திருமணம் செய்தவுடனே சில காலங்களாக இருந்தும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது கிடையாது. அப்பொழுது சிவபெருமான் பார்த்தார், இவருடைய குலங்கள் விளங்க வேண்டுமே. அப்படி என்பதற்காகவே சிவபெருமான் ஒரு முனிவர் வேடம் தரித்து துரோணாச்சாரியுடைய அரண்மனைக்கு வந்தாராம். அப்படி அரண்மனைக்கு வருகின்ற நேரத்தில், அம்மா எனக்கு பசி எடுக்கிறது, எனக்கு பசி எடுக்கிறது, கொஞ்சம் சாதம் இருந்தால் கொடுங்கள் என்று கிருபி அம்மையிடத்திலே கேட்டாராம் அந்த முனிவர் வேடம் தரித்தவர். உணவு? ஆமா. ஐயா, நீ வருகின்ற நேரத்தில் என்னுடைய இல்லறத்தில் சாதம் எதுவும் கிடையாது, சற்று பொறுத்திருங்கள், இதோ உங்களுக்கு நான் சாதத்தை செய்துவிட்டு உங்களை நான் அழைக்கிறேன் என்று தெரிவித்து உள்ளே சென்று சாதத்தை செய்துவிட்டு, ஐயா வாருங்கள் அப்படி என்று அழைத்தார்களா. அழைத்து வாழை இலை போட்டுவிட்டு ஐயா அமருங்கள் அப்படின்னு தெரிவித்த உடனே, அப்பொழுது அந்த முனிவர் வேடத்தில் வந்திருக்கும்படியான முக்கண்டாரிய பரமுடன் என்ன தெரிவித்தாரா?
நீ இப்படியே பரிமாறினா நான் உன்னை சாதத்தை அருந்த மாட்டேன். அருந்த மாட்டேன். உன்னுடைய பிறந்த மேனியோடு எனக்கு வந்து சாதத்தை பரிமாறினால் பிறந்த மேனி என்றால் நிர்வாணமாக ஆடைகளை அகற்றி விட்டு எனக்கு சாதத்தை பரிமாறினால் உடம்பில் ஒட்டு துணி இருக்க கூடாது. பிறந்த மேனியோடு எனக்கு சாதம் பரிமாற வேண்டும். நான் மறைமுகமா சொல்றேன், நீ அதை விலக்கி வேற சொல்லணுமா? அப்படி தெரிவித்த உடனே அந்த அம்மனாகப்பட்டது என்ன செய்ததா, அரண்மனை உள்ளே சென்று ஆடையை அகற்றிவிட்டு தன் கூந்தலை அங்கத்தினா மூடிக்கொண்டு வந்து பரிமாறியதான். அந்த கூந்தலினால் உடம்பை மூடிக்கொண்டு வந்து பரிமாறியதான் கிருபி. அப்பொழுது அந்த முனிவர் வேடம் தரித்திருக்கும்படியானவர் ஆசை ஏற்பட்டு விந்தாகப்பட்டது கணிதமாகிவிட்டது. கணிதமாகி பரிமாறி இருக்க முடியாத சாப்பாட்டுல அந்த விந்தாகப்பட்டது கீழே விழுந்ததுதான். அப்பொழுது முனிவர் என்ன தெரிவித்தாரா, இந்த சாதத்திலே எச்சிப்பட்டு விட்டது, இதை நான் அருந்த மாட்டேன் என்று அவர் கிளம்பி விட்டார். அந்த நேரத்திலே பணத்திற்கு சென்று இருக்க முடியாத துரோணாச்சாரியாகப்பட்டு இல்லறம் வருகிறார். சாதமாகப்பட்டது இலையிலே பரிமாறிக்கொண்டே இருக்கிறது. அம்மா, ஏன் சாதமாகப்பட்டது இலையிலே பரிமாறி இருக்கிறது, யாரு வந்தது, என்ன சமாச்சாரம் என்று கேட்கிறார். யாரோ ஒருவர் முனிவர் வந்தார், பசி என்று கேட்டார், சாதத்தை செய்து பரிமாறினேன். பரிமாறிய பிறகு அவர் எப்படி பரிமாற சொன்னார் என்றால், ஆடையெல்லாம் அகற்றி விட்டு எனக்கு வந்து பரிமாற நான் சாப்பிடுவேன் என்று தெரிவித்தார். அவர் ஏதாவது சாபத்திற்கு ஆளாகி விடுவோம் அப்படி என்று நான் அச்சத்தை கொண்டு அரண்மனை சென்று ஆடை அகற்றிவிட்டு கூந்தலினால் அங்கத்தை மறைத்துக் கொண்டு பரிமாறினேன் அப்படி என்று தெரிவித்தாராம். அப்படி தெரிவித்த உடனே ஞானத்தால் அறிந்தார் துரோணர். வந்திருப்பது முக்கந்தாரிய பரமமூர்த்தி நம்முடைய குலம் வேண்டும் என்பதற்காக புத்திர சந்தானங்கள் கொடுக்க வேண்டும் என்று வந்தார். அப்படி என்று தெரிவித்தார். அப்படி என்றால் இந்த சாதத்தை நீ சாப்பிடு அப்படி தெரிவித்த உடனே ஏற்கனவே அவர் இந்த சாதத்தில் எச்சிப்பட்டு விட்டது அப்படி தெரிவித்தாரே. அப்படி என்று கிருபாங்கினி அம்மையாகப்பட்டது அது வீட்டுக்கு அற்புறமாக பின்புறமாக குதிரை கொட்டாயில குதிரை கட்டி இருந்ததா. அந்த குதிரைக்கு ஒரு முறை இந்த சாப்பாட்டை வச்சுட்டாங்களா. இந்த உணவு வைத்த உடனே அந்த குதிரையாகப்பட்டது சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டது. சாப்பிட்ட உடனே 3:45 ரிசிபெண்டர் ஆழ்தங்காமல் படிக்க அந்த குதிரை வழியத்திலே ஒரு ஆண் குழந்தை பிறந்ததா. அந்த குழந்தையாகப்பட்டது மனித உடல் குதிரை முகம். மனித உடல் குதிரை முகம். குதிரைக்கு பிறந்ததனால் மனித உடல் குதிரை முகம். அதனால அந்த குழந்தைக்கு எப்பேற்பட்ட பெயர் சொல்றாங்க, அஸ்வத்தாமன். அந்த குதிரை என்பது ஒரு அசுவம், அது வயிற்றிலே பிறந்ததினால் அஸ்வத்தாமன் என்று அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டினார். அஸ்வத்தாமன். ஆமா. அப்படி பெயர் சூட்டிய உடனே பார்த்தார்கள், ஏதாடா இது, இந்த குழந்தை பிறந்து விட்டதே. ஒரு தாயின் வயிற்றிலே ஒரு குழந்தை பிறந்திருந்தால் அதற்கு பால் ஊட்டி சீராட்டி அமுது ஊட்டி வளர்க்கலாம். இந்த குழந்தையாகப்பட்டது குதிரையின் வயிற்றில் பிறந்து விட்டதே, இந்த குழந்தை எப்படி சாமந்து செய்வது அப்படி என்று மனதிலே நினைத்திருக்க நேரத்திலே ஏற்கன காலத்திலே நண்பனா இருக்கும்படியான பாஞ்சால மன்னன் எனக்கு கல்வியை கத்து தந்தால் நான் நாட்டை ஆளுகின்ற நேரத்திலே பாதி நாட்டை தருகிறேன் என்று சொன்னார் அல்லவா. நமக்கு பாதி நாடு தேவையில்லை. இந்த குழந்தையை காவந்து செய்வதற்காக ஒரு காராம்பசும் கன்றும் கொடுத்தால் இந்த குழந்தையை நாம் காவந்து செய்யலாம் என்று நண்பனிடத்திலே உதவி கேட்கலாம் என்று பாஞ்சால நாட்டை தேடி செல்கிறார்கள். அப்படி துரோணராகப்பட்டவர் போகின்ற பொழுது இருக்கும்படியான மந்திரிகள் பார்த்து யாரோ ஒருத்தர் வருகிறார் அப்படி என்று தெரிவித்த உடனே பார்த்தார் பாஞ்சால மன்னன், ஏதடா இது, ஏற்கனவே காலத்திலே நாம் பாதி நாட்டை கொடுக்கிறோம் என்று சொன்னோம் துரோணாச்சாரியிடத்திலே, அந்த நாட்டை இப்பொழுது கேட்கதான் வந்திருக்கிறார். விலகுது, அவன் யார் என்று எனக்கு தெரியாது, அவனை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளி அடித்து தள்ளுறான். கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறான். யார் சொன்னது? பாஞ்சால மன்னன் தெரிவிக்கின்றார். மந்திரிமார்கள் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளி விட்டார். அப்பொழுது துரோணராகப்பட்டவர் பார்க்கின்றார், அடே பாஞ்சால மன்னா, உன்னிடத்திலே சொத்து சுகத்துக்கு நான் ஆசைப்பட்டு வரவில்லை, என் ஒரு குழந்தையை காப்பாற்றுவதற்காக ஒரு காராம்பசும் கன்றும் கேட்க வந்தேனே, எதற்கு வந்தேன் என்று ஒரு வார்த்தை கேட்காமல் என்னை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளி விட்டாய் அல்லவா. ஆனால் உனக்கு எப்படி வித்தைகள் கற்றுக் கொடுத்தோனோ அதே போல ஒரு மாணாக்கனுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து
தேர்கொடி கம்பத்திலே கட்டி இழுத்து வந்து என் காலிலே பணியை செய்யாவிட்டால் என் பேர் துரோணாச்சாரி அல்ல. ஓ, என் பேர் துரோணாச்சாரி அல்ல. அப்படி என்று சபதம் செய்தாராம் துரோணாச்சாரி. அப்பொழுது அப்படி சபதம் செய்து விட்டு பிள்ளையும் மனைவியும் அழைத்துக் கொண்டு நட யாத்திரையாக வந்து கொண்டே இருக்கின்றார். அப்படி வருகின்ற வழியிலே அதோ அஸ்தினாபுரத்து இளவரசராகப்பட்டவர்கள் 105 பேர்களும் 105 பேர்கள் பந்து விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கின்றார்களாம் வர வழியில. அப்பொழுது அவர் விளையாடி கொண்டிருக்கும்படியான பந்து ஆகப்பட்டது ஆகிய கிணத்திலே ஓடி விழுந்து விட்டதா. அப்படி விழுந்த உடனே பார்த்தார், துரோணராகப்பட்டு குழந்தைகளா ஏன் இந்த கிணத்தியை எட்டி பார்த்து இருக்கிறீங்க, என்ன காரணம் அப்படி என்று கேட்ட உடனே, ஐயா நாங்கள் விளையாடி கொண்டிருக்கும்படியான பந்தாகப்பட்டது ஆகிய சமுத்திரத்து கிணத்திலே விழுந்து விட்டது அப்படி தெரிவித்த உடனே அவர் என்ன செய்தாரா, அரிகம்பிள்ளை கிள்ளி அதற்கு மந்திர உபதேசம் செய்து ஒன்றாக கிணத்துள்ள போட்டாராம். கிணத்துள்ள போடுறாங்க. போடும் போது அந்த பந்து மேல ஒட்டி கொண்டு ஒன்னா மேல வந்த உடனே அந்த பந்தை கையில் எடுத்தாராம் துரோணாச்சாரி. இதையெல்லாம் பார்த்திருந்த அர்ஜுனன் என்ன செய்தார், கிணத்தில் அந்த பந்தை பிடிங்கி உள்ள போட்டார். என்னடா அது விளையாடி கொண்டிருந்த பந்தாகப்பட்டது கிணத்துல போட்டோம், இத திருப்பி அர்ஜுனன் புடிங்க போறானே, இவனுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா அப்படின்னு 104 பிள்ளைகளும் ஏளிதமா பேசுறாங்க. அப்பொழுது அர்ஜுன பெருமான் எப்படி துரோணாச்சாரி மந்திர உபதேசம் செய்து அந்த பந்தை எடுத்தாரோ அமிதமாகவே பந்தை எடுத்தாராம் அர்ஜுன பெருமான். அப்பொழுது துரோணாச்சாரி கேட்டாரா, அப்பா உனக்கு இந்த மந்திரம் ஏற்கனவே தெரியுமா அப்படி என்று துரோணாச்சாரி கேட்கிறார். ஆமா ஐயா, நான் இதுவரைக்கும் இந்த மந்திரம் எனக்கு தெரியாது, இப்பதான் நான் கத்துக்கொண்டேன், அதுவும் உங்களிடத்துல தான் நான் கத்துக்கொண்டேன். அப்பா உனக்கு நான் சொல்லி தரவில்லை, கத்து கொடுக்கவில்லை, நீ எப்படி கத்துக்கன அப்படின்னு கேட்ட உடனே 104 பிள்ளைகளும் இந்த பந்தை எப்படி எடுப்பீர் என்று கிணத்தை எட்டி பார்த்திருந்தார்கள். ஆமா, ஆனால் நான் ஒருவன் மட்டும் உங்கள் உதட்டின் அசைவாகப்பட்டதை பார்த்து கொண்டிருந்தேன். நீங்கள் ஜெபிக்கும்படியான மந்திரங்கள் இதுவா இருக்குமா அப்படி என்று நினைத்து பந்தை பிடிக்க கிணத்துல போட்டேன். ஆனால் நான் மந்திரம் ஜெபித்து பந்து கைக்கு வந்தவுடனே நீங்க ஜெபித்த மந்திரங்கள் இதுதான் என்று தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, பரவாயில்லை, இப்பேற்பட்ட ஒரு அறிவாற்றலுடைய பிள்ளை இருக்கின்றாயே அப்படி என்று தட்டி கொடுத்து பாராட்டினாராம் துரோணாச்சாரி. அப்படி பாராட்டி விட்டு அவர் இல்லறம் அவர் சென்று விட்டார். 105 பிள்ளைகளும் ஓட்டோட்டமாக ஓடி வருகிறார். ஆட்சி விடத்தில் அது இருக்கும்படியான திருமகன் ஆட்சி புரிந்திருக்கின்றார். அந்த காலத்திலே ஓடி வந்து பிள்ளைகள் தந்தையிடத்தில் செல்கிறார்கள். அப்பா எங்களுக்கு இனிமே குருவாக இருக்க வேண்டுமே என்றால் துரோணராகப்பட்டவர் தான் இருக்க வேண்டும். ஏன்னு கேட்ட அப்பேற்பட்ட அறிவாற்றலுடைய இருக்கின்றார். அப்படி தெரிவித்த உடனே அதற்கு முன்பதாக கிருபாச்சாரி இருந்தார், அவர் அகற்றி விட்டு துரோணராகப்பட்டவர் இந்த 105 பிள்ளைகளும் குருவாக விளங்கி இருக்கின்றார். அப்படி இருக்கும் காலத்திலே நல்ல முறையிலே கல்விகளையும் வில்வித்தையும் யானையேற்றம் குதிரையேற்றம் அனைத்தையும் நன்கர கற்றுக் கொடுத்தார் துரோணர். ஏமா ஏமா நான் இதுவா பண்ணிக்கிறேன். அப்படி இருக்கும்படியான நேரத்திலே அப்பொழுது பார்த்தால் சும்மா நீ பேசணும் நாங்க மறந்து போயிருவோம். ஏன் தம்பி கத்துனீங்க? அவங்க சைலண்டா தான் இருப்பாங்க. அவங்கள அடக்கிற மாதிரி நீ சவுண்ட் விடுறா. நான் சைடு விட்டா என்ன சைலண்ட் அம்மா சொல்ற கதையை நுணுக்கமா கேட்கணும். அப்படி இருக்கும் காலத்திலே இரண்டாவது குருவாக துரோணாச்சாரி அமர்ந்த பிறகு நல்ல முறையிலே கல்விகளையும் வில்லேற்றம் குதிரையேற்றம் யானையேற்றம் அனைத்தும் கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுத்த உடனே குருவுக்கு குருகாணிக்க கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அதோ இருக்கும்படியான 5 ராஜாக்கள் கௌரவராகி 100 பேரும் குருகாணிக்க என்பது கொடுப்பதாக இருந்தால் அதோ இருக்கும்படியான
பாஞ்சால நாட்டிலே பாஞ்சால மன்னன் இருக்கிறான் அல்லவா? ஆமா. அவனை அடியோதண்டமாக அடித்து இழுத்து வந்து தேர்கொடி கம்பத்திலே கட்டி இழுத்து வந்து என் காலிலே பணிய செய்தால் அதுவே எனக்கு குருகாணிக்கு என்று துரோணாச்சாரி தெரிவித்தார். அதுவே எனக்கு குருகாணிக்கை. அப்பொழுது ஓட்டோட்டமாக அவர்கள் ஓடினார்கள். பாஞ்சால மன்னனத்தில் அடிபட்டு ஓடி வந்தார்கள். என்னால் முடியவில்லை என்று தெரிவித்தார்கள். அப்பொழுது வீமாட்சியும் அர்ஜுன பெருமானும் சென்றார்கள். வீமாட்சி அதோ இருக்கும்படியான மந்திரிமார்களை அடித்தார்கள். அதோ அர்ஜுன பெருமான் அதோ இருக்கக்கூடிய பாஞ்சால மன்னன் அடியோடு நாம் அடித்து தேர்கொடி ரத கம்பத்திலே கட்டி இழுத்து வந்து துரோணாச்சாரியருடைய காலிலே பணிய செய்தார். அப்படி பணிய செய்த உடனே பார்த்தார், அடே துரோணாச்சாரி, எப்பொழுது என்ன ஒரு மன்னன் என்று வாராமல் என்னை ரதகொடி கம்பத்தில் கட்டி இழுத்து வந்து காலில் பணிய செய்தாய் அல்லவா? உன்னை கொல்வதற்கு ஒரு ஆண்மகனையும் என்னை கட்டி இழுத்து வந்த அர்ஜுன பெருமானுக்கு தோளுக்கு சென்ற ஒரு பெண்ணையும் பெறாவிட்டால் என் பேர் பாஞ்சால மன்னன் அல்ல, என் பேர் பாஞ்சால மன்னன் அப்படி என்று சபதம் செய்தார். அந்த சபதத்தின் பிரகாரமாக இல்லற ஓடி வந்து யாசன் உபயாசன் சொல்லும்படியான பெருத்த ஒரு முனிவரை அழைத்து யாகம் செய்தார். அந்த யாகத்திலே முதலாக யார் தோன்றியது தெரியுமா? யாரு? அவர் துஷ்ட முதலாக அந்த யாகத்திலே என் அண்ணாவை அறுக்கும்படியான துஷ்ட தூய்மன் பிறந்தார். இரண்டாவது முறையாக யாகம் செய்கின்ற பொழுது யார் பிறந்த தெரியுமா? அந்த யாகத்திலே 16 வயதுடைய மங்கை பருவத்தோடு நான் பிறந்தேன். என்னோடு அனுமந்தா என்று சொல்லும்படியான 210 அடி எகுவில் என்று சொல்லும்படியான வில் தோன்றியது, சொல் தோன்றியது. எப்படி என்றால், இந்த பாஞ்சாலி யார் ஒருவர் மணக்கின்றார்களோ அதோ இருக்கும்படியான 210 அடி வில்லை வளைத்து மேலே சுயந்திருக்கும்படியான மச்சத்தை விழுத்தி, எப்படி மச்சத்தை விழுத்த வேண்டும்? எப்படி மஞ்சள் நீராகப்பட்ட தடாகம் இருக்கும். அந்த தடாகத்தை பார்த்த வண்ணமாகவே கீழே குளிர்ந்த பாவனையாக மேல சுயந்திருக்கும்படியான எந்திரத்தை அம்பினால் விழுத்தி வில்லை யார் வளைக்கின்றார்களோ அவர்களுக்கே அங்கே அறுக்கும்படியான பாஞ்சாலியை கொடுப்பது என்று தெரிவித்தார். ஆமா, அப்படி இருக்க நேரத்திலே நான் யாருக்காக பிறந்தேன்? ராஜாக்கள் என்று சொல்லும்படியான அதோ இருக்கும்படியான அர்ஜுன பெருமானுக்காக பிறந்தேன். அப்படி என்று நான் நினைத்திருக்க நேரத்திலே என் தந்தையாகப்பட்டவர் மந்திரிகள் எல்லாம் ஓடி வந்து தெரிவித்தார்கள், அரக்கு மாளிகையிலே தீயிலே அதோ இருக்கும்படியான இவர் ராஜாக்கள் மாண்டு மடிந்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே விசனத்தோடு இருக்கின்றார். அந்த நேரத்திலே இருக்கும்படியான பிராமணர்கள் ஓடி வந்து இவர் ராஜாக்களை இறப்பென்பது கிடையாது.